வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எம்ஆர்எஃப் PU சீலர் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உட்பால்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட்பால்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏசியில் எப்படி PU சீலர் மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எம்ஆர்எஃப்லேயும். இதில் வந்து பேஸ் 800 ml, ஆர்டினர் 200 ml வரும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம PU தின்னர் மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒன்று தான். இதில் வந்து எல்லாமே எம்ஆர்எஃப்லேயே வருது PU தின்னரும். இப்போ பாருங்கள், பேஸ் வந்து 800 ml வந்து நான் அதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். 800 ml இதுக்கு ஆர்டினர் மிக்ஸ் பண்ணால் தான் காயம். ஆர்டினர் மிக்ஸ் பண்ணாமல் அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம். எப்போவுமே ஆர்டினர் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டினர் வந்து கம்மியாக ஊற்றி அடித்தா ரஃப் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டினர் வந்து கம்மியாக ஊற்றிட்டு அடிப்பீங்க. அப்படி ஆர்டர் கம்மியாக ஊற்றுனால ப்ராப்ளம் இருக்கும். நான் கண்டிப்பாக அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 200 ml நான் தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 300 ml வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸு, ஆர்டினர், PU தின்னர் இது 3 தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து NC தின்னர்லாம் மிக்ஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. PU பாலிஷ்க்கு PU தின்னர் தான் மிக்ஸ் பண்ணோம். ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போட்டால் தான் ஒரு 10 வருஷமாவது நம்ம வந்து பாலிஷ் கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொத்தம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட்டு மிஷின்லேயும் அடிக்கலாம், ப்ரெஷ்லேயும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஆனால் ஆர்டினர் போடாமல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 4 அடியில் வந்து வெடிப்புடும், கிராக் அப்படியே பாலமாக வெடிப்புட்ட மாதிரி ஆயிரும். ஆர்டினர் கம்மியாக போட்டு அடித்தாலும் வெடிப்பு பயங்கரமாக வரும். பாலமாக வெடிப்புட்டு இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அது மாதிரி நம்ம கரெக்டான ஆர்டினர் போட்டோம்னா கரெக்டாக மெட்டீரியல், கரெக்டாக பாலிஷ் வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்பால்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.